நமச்சிவாய். ஜூலை மாத ராசி பலன்கள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, ஜூலை மாதம், இந்த ஜூலை மாதத்தில் 2 அற்புதமான கிரக சேர்க்கை. ஃபஸ்ட்டு ஒரு 15 நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார். குரு சூரியன் தொடர்பு. இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே 12 ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது. அதே போல் ஜூலை 15 தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு, அதுவும் கடகத்தில் ஏற்படுது. அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன்ஸ். ஏன்னா நமக்கு 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ அதை விட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும், அல்லது நினைச்ச காரியங்கள் நிறைவேறும். எத்தனையோ தடைகள் இருந்த போதும் இந்த தடைகள் எல்லாம் விலகும். இதை எப்படி சொல்கிறீங்க சாமி அப்படின்னு கேட்டாக்கா, அந்த குரு சூரியன் காம்பினேஷனை நாம் ஒரு காரணமாக சொல்லலாம். ஏன்னா முக்கியமான விஷயங்கள், அதாவது எடுக்கின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள், ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ, இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போகும். ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும். எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து, நமக்கு தெரியாமலே நடந்து, அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நம்ம ஜெயிப்போம். நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள், எடுக்கின்ற விஷயங்கள், ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது. அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர்னு ஏற்படும். நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும். எங்கடா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும். அந்த மாதிரியான திடீர் குழப்பங்கள், திடீர் மாற்றங்கள், இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் பாருங்கள் அன்பு நேயர்களே, இந்த குரு சூரியன் தொடர்பு அதுக்கு ஒரு நல்ல விடை கொடுக்கும். அப்போ அற்புதமான காம்பினேஷன். அதே போல் சூரியன் புதன் தொடர்பு, இது சுபத்துவமான, அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்ததாக செவ்வாய் கேது தொடர்பு. சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள். அப்போ செவ்வாயோட, அதாவது முதல் ராசி அதிபதியே மேஷத்துக்கு, காலபுருஷனுக்கு 1ஆம் பாவ அதிபதியே அவர் தான். அவர் பஞ்சமஸ்தானத்தில் 5வது வீட்டில் அமர்வது சிறப்பு. ஆனால் சூரியனுக்கு அது பகை வீடா, செவ்வாய்க்கு அது பகை வீடாக போயிடுச்சு. அங்கே ஏற்கனவே ஒரு அசுப கிரகம் உட்கார்ந்துருக்கு. அந்த செவ்வாய்க்கேது தொடர்பு ஏற்படுகிறது. அப்போ மீண்டும் அந்த அரசியல் கழகம், அரசாங்கத்திற்கான கழகங்கள், அரசாங்கத்திற்கான அவப்பெயர்கள், அதாவது இராணுவம் மற்றும் உள்நாடு வெளிநாட்டு அந்த உறவு முறைகளில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள், போர் பதற்றங்கள், இல்லை போர் கழகங்கள், மெயினாக நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலிமா வரக்கூடிய குழப்பங்கள், கழகம், மெயினாக கழகங்கள். அதே போல் செவ்வாய்க்கேது காம்பினேஷன்ஸ் வரும்போது என்னதான் ஒரு தைரியமாக ஒரு வீரியத்தோட தைரியசாலியாக இருந்தாலும், பெரிய ரவுடியாக இருந்தாலுமே கூட, பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், எதை ஒன்றும் தைரியமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. ஏதேனும் ஒரு வம்பு வழக்கில் உட்கார் லாக் பண்ணிடுவார். ஒரு பெரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அவங்கள ஒரு லாக் செயல்பட விடாமல் தடுத்துடும் அந்த செவ்வாய்க்கேது தொடர்பு. அந்த சகோதரத்துவமாக இருக்கலாம், பூமி சார்ந்த விஷயமாக இருக்கலாம். ஆனால் அது பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட்ஸு, பில்டர்ஸு, அந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், ப்ரமோட்டர்ஸு, லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, கனிம வளங்கள், குவாரிகள், க்ரஷர்ஸ், இதெல்லாம் லாக் ஆகிற மாதிரி இருக்கலாம். அப்போ இந்த செவ்வாய்க்கேது காம்பினேஷன்ஸ் நாம் கவனமாக இருக்க வேண்டும். வம்பு வழக்குகள், அரசு அதிகாரிகளுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள்,
இதெல்லாம் அந்த செவ்வாய் கேதுவால், அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் அந்த 3 கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள். கும்பராசி என்பர்களே, அற்புதமான கால நேரம். ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கிறார். அதே போல் 2, 11 கூடிய குரு பகவான் கேந்திரம் 5ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கிறார், திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் 3, 8 கூடிய சுக்கிரன், நீண்ட நாட்களுக்கு பிறகு 3, 8 கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல அற்புதமான முறையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 18 மாதத்துக்கு பிறகு, 1.5 வருஷத்துக்கு பிறகு 4ஆம் அதிபதி அற்புதமான முறையில் ஸ்தான பலம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறார். 4, 8 கூடியவன், 4, 9 கூடியவன். ஆமாம், 4, 9 கூடியவன். அற்புதமான கால நேரம். சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது. அதே போல் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் கேது தொடர். அந்த செவ்வாய் கும்பராசிக்கு என்னங்க, செவ்வாய் 3 மற்றும் 10 கூடையவர். அப்ப செவ்வாய் கெட்டவன் கெட்டில் ராஜயோகம். 3, 10 என்பது முழுமையான அசுபஸ்தானம். செவ்வாய் முழு அசுபர். யாருக்கு? கும்பராசிக்கு. அவர் 7ஆம் பாவம் சென்று கேதுவோடு இணைகிறார். ராசியில் இருக்கக்கூடிய ராகு. கும்பராசி அன்பர்களே, ஏதேனும் புதிதாக ஒரு நல்ல விஷயம் நடந்து இப்பதான் கும்பராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான காலம். ஏன்னா கும்பராசி அன்பர்களோடு நம்ம ரொம்ப நெருங்கி பழகிறோம். எத்தனையோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்கள், குடும்ப பெண்கள், அவங்க குடும்ப விஷயமாகவும் கணவன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் ரிலேட்டடாக, ஜாப் ரிலேட்டடாக, அந்த குடும்ப சொத்துக்கள் பரம்பரையாக வரக்கூடிய அந்த குடும்ப சொத்துக்கள், இந்த பெரிய ஜமீன் பரம்பரையாக இருக்கும். அவங்க மாமனார் ஒரு பெரிய அளவில் பசங்களுக்காக எடுத்து வச்சுட்டு போயிருப்பார். அதில் டிஸ்ட்ரிபியூஷனில் சில ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி எத்தனையோ கும்பராசி, உலகம் முழுவதும் எத்தனையோ கும்பராசி என்பர்கள் நம்மிடத்திலே, அன்னை வாராகி இடத்திலே வந்து பலன் பெற்றவர்கள், ஜெயிச்சவங்க. நம்ம வாராகி கிட்ட ஜெயிச்சவங்க ஏராளம். எவ்வளவோ பிரச்சனையில் வருவாங்க. ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ள அவங்க எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆகிடும். ஹாப்பியாக வெளியில் போவாங்க நம்மளை விட்டு. இன்றைக்கும் உலகத்தில் அவங்க எந்த மூலையில் இருந்தாலும் அந்த சுவாமிஜிங்கிற மதிப்பு மரியாதை அவர்களிடத்திலே உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி என்பர்களே, இதனால் வரையில் எல்லாமே ஸ்மூத்தாக அழகாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த செவ்வாய் கேது இந்த ஜூலை மாதத்தில் செவ்வாயும் கேதுவும் சிம்மத்தில் இணைகிறார்கள். அப்படி அவங்க சிம்மத்தில் இணைகின்ற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, கணவன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாயிருங்க. அதே போல ஆண் பெண் உறவு முறைகளிலே சற்று கவனம் தேவை. அதே போல குறிப்பா கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இன்னும் சொல்லப்போனால் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடங்கள்ல, வெளியில் பழகக்கூடிய இடங்கள்ல, வேலை செய்கிற இடத்துல எல்லாம் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கும்பராசி அன்பர்களே. குறிப்பாக இந்த கணவன் மனைவி ஒற்றுமை, அது சார்ந்த விஷயங்கள், பெண்களுடைய தொடர்புகள் அல்லது புதிய ஆண்களுடைய தொடர்புகள் தேடி கிரகம் சேர்த்து வைக்கும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு, அங்கே செவ்வாய் கேது தொடர்பு தேடி நட்பை ஏற்படுத்தும். குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்கள், அவங்களுக்கெல்லாம் புதிய உறவு முறைகள், புதிய ஆண்கள் நண்பர்களாக அறிமுகமாக வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும். குறிப்பாக ஏற்கனவே ஒரு பிரேக்கப் இருக்குது, ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகிருக்கீங்க,
ஸோ இரண்டாவது திருமணங்கள் எல்லாம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு என்ன ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல, 45, 40, புரியுதா, அபவ் 40 இருந்தால் கூட பரவாயில்ல, பெண்களாக இருப்பீர்களே ஆனால் திருமண யோகங்கள், ஏழ்மையான பெண்களாக இருந்தாலும் நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும். சிறப்பான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையப் போகுது. முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், காதல் திருமணங்கள் நிறைய நம்ம கும்பராசியில் பார்க்குறோம். அதாவது மேட்சிங் இல்லாத தசவித பொருத்தம் இல்லை, தாலி பொருத்தம் இல்லை, அந்த வசிய பொருத்தம் இல்லை, மெயினாக மாங்கல்ய பொருத்தம் இல்லை, ரஜ்ஜு பொருத்தம் இல்லை. இந்த மாதிரியான காதலர்கள் ரொம்ப தவிச்சு போயிடுறாங்க. ஏமாற்றங்கள், இந்த மாதிரியான மன கஷ்டங்கள் எல்லாம் இருக்குமேயானால், மனக்குழப்பம், மன பயம் இதெல்லாம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம். கும்பராசி அன்பர்களே, நல்ல மாதமாக இந்த மாதமாக இது திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண யோகங்கள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். நிறைய மனசு கஷ்டங்கள் இருக்கும், ஆணுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அந்த தாம்பத்தியம் சரியாக இல்லாமல் இருக்கிறது, உறவு முறைகள் சரியில்லாமல் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் 6 வருஷமாவது, 2 வருஷமாவது, 8 வருஷமாவது, 4 வருஷமாவது இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது உலகம் முழுவதுமே சரிதான். நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் அது ஆண் பெண் இருவர் சம்பந்தப்பட்ட கேள்வி. அதுக்கு மட்டும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். ஒருத்தர் மேலே மட்டும் நம்ம பழி போடக்கூடாது. நம்ம இடத்துல வாராகி இடத்துல குழந்தை பாக்கியம் ஒன்றுமே இல்லாமல் வருவாங்க. குறைந்தபட்சம் மேக்சிமம் இயற்கையான முறையில் அவங்க தம்பதி அப்பா அம்மா பெற்றோர்களாக மாறுவார்கள். அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் ட்ரீட்மெண்ட். அப்போ குழந்தை பாக்கியங்கள் உருவாகும். அதற்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான கால நேரம் கும்பராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா குடும்பத்தில் மகிழ்ச்சி, பசங்க ஒரு நல்ல இடத்துல செட்டில் ஆகிறது, வேலை கிடைப்பது, பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே. ஆனால் ஒரே பையன் சமயம் எப்படி இருக்கான், சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், அந்த மாதிரி பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே. ஆனால் அந்த கவலைகள் எல்லாம் சொல்ற பேச்சை கேட்டு பசங்க நல்ல முறையில் குடும்பத்தை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய கால நேரம். அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் உருவாகும். உலகம் முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் கும்பராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகள் உருவாகும், நல்ல வேலைகள் கிடைக்கும். அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், மெயினாக வெளிநாட்டு வேலைகளாக இருக்கலாம். அதிலும் குறிப்பாக பிரைவேட் ஜாப், அதுக்காக முயற்சி செய்யக்கூடியவர். எனக்கு வேலை போயிடுச்சுங்க சாமி, எனக்கு வேலை கிடைக்கலைங்க சாமி, ரொம்ப நாளாக நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் சாமி, அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய கும்பராசி என்பர்களை இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ், மேனேஜரோ, உங்களுடைய டீம் லீடரோ, உங்கள் பாஸோ உங்கள்கிட்ட பேசலை, அந்த மாதிரிலாம் கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் கூட வாராகி பூஜையில் சரி செய்ய முடியும். அப்போ வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவையும் சரியாகும். எனதருமை அவையும் சரியாகும் கும்பராசி அன்பர்களே. அப்போ வேலை வாய்ப்பு, வருமானம், தொழில் அமைப்புகள் சரியாகி ஏமாற்றங்கள் எல்லாம் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி, வாழ்க்கையில் இன்பம் பெருகும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.